மெமரி மேனேஜ்மெண்ட்டை பத்தி பார்க்க போறோம் ஜாவாஸ்கிரிப்ட்ல. மெமரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன? மெமரி மேனேஜ்மெண்ட்டை பத்தி பார்க்க போறோம். ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து மெமரி வந்து ஆட்டோமேட்டிக்லி ப்ராசஸ் த்ரூ கார்பேஜ் கலெக்ஷன் அப்படிங்கிறது. கார்பேஜ் கலெக்ஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோல. ஃபர்ஸ்ட் மெமரி ஸ்டோரேஜ் ஏரியாஸ். மெமரி எப்படி ஸ்டோர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மெமரி, ஹீப் மெமரி. நான் சொன்னல உங்களுக்கு போன வீடியோவில் டேட்டா டைப்ல கால் ஸ்டாக்கும் ஹீப் சொல்லியிருப்பேன். அதே இது. ஸ்டாக் மெமரி, ஹீப் மெமரி. ஸ்டாக் மெமரி என்ன ஸ்டோர் பண்ணுவாங்கன்னா ஃபிக்ஸ்டு சைஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் யூஸ் ஸ்டாட்டிக் அலோகேஷன் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். அதாவது நான் சொன்னல நம்பர், ஸ்ட்ரிங்கு, பூலியன். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் டேரெக்டாக ஃபர்ஸ்ட் ஸ்டாக் மெமரியில் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க காம்ப்ளெக்ஸ் ஆப்ஜெக்ட்ல. ஹீப் மெமரியில் என்னன்னா இது வந்து ஒரு டைனமிக் அலோகேஷன். இந்த ஸ்டோர்ஸ், அரேஸ், ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் ஆகினே இருக்கும். சேஞ்சிங் டியூரேஷன் ஆஃப் ரன்னிங் டைம் அப்போ மெமரியில் வரும் போகும். அடுத்து வந்து ஓகே இதே இன்னும் கொஞ்சம் எனக்கு தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா சரி நான் ஒயிட் போர்டில் போட்டது தான் போன கிளாஸில். ஹீப் மெமரி இதில் வந்து டேரெக்டாக 2 மெமரியாக பிரியும். 2 மெமரியில் கால் ஸ்டாக், ஹீப் மெமரி. ஹெச்எம்னா ஹீப் மெமரி. இந்த ஹீப் மெமரியில் வந்து வேரியபிளோட டேட்டா டைப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட லெவல் ஆஃப் ஸ்டோரேஜ் வந்து ஸ்டோர் ஆகிடும். இது தேவைன்றப்போ இந்த இதுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் ஆப்ஜெக்ட் எக்ஸிக்யூட் ஆகிறப்போ இந்த டேட்டா டைப்போட டேட்டாவை வந்து இந்த கால் ஸ்டாக் வந்து இந்த ஹீப் மெமரியில் எடுத்துருக்கோம். கால் ஸ்டாக்ல இந்த இப்போ ஒரு ஃபங்க்ஷன் டெக்ளேர் ஆகுதுன்னா ஃபங்க்ஷன் என்னன்றது நான் உங்களுக்கு கம்மி வீடியோ சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு வேரியபிள்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வேரியபிள் ஸ்ட்ரிங் இருக்குதுன்னா அது எக்ஸிக்யூட் ஆகுது. இப்போ பிரிண்ட் பண்ண ஏசிக்கல் 100 பிரிண்ட் பண்ணா இங்கே ஏன்றது தான் வரும். பட் ஏன்றது என்ன டேட்டா டைப், அது என்ன கண்டெய்னர்லன்றது இந்த ஹீப் மெமரியில் இருக்கும். ஸோ இங்கேருந்து அது போய் எடுத்துகிட்டு வந்து நமக்கு இது பண்ணும். ஸோ கால் ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் அதிகமாக லோட்ஸ் வச்சுக்காது, ஸ்டாட்டிக்காக அந்த டேட்டா வச்சுக்காது. ஹீப் மெமரி தான் ஸ்டாட்டிக்காக டேட்டா வச்சுக்கும். கால் ஸ்டாக் வந்து அந்த டைமுக்கு போய் டக்குன்னு எடுத்துக்கலாம். அதனால தான் ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் மட்டுமே தனியாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்காது. ஜாவாஸ்கிரிப்ட் கால் பண்ணுற டைமில் போயிட்டு அந்த ஸ்டாக் மெமரியில் எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் அந்த த்ரெட், மெயின் த்ரெட்டு. ஸோ இது வந்து சிங்கிள் த்ரெட்டுன்னுவாங்க. இதுதான் வந்து ஈவெண்ட்டு எக்ஸிக்யூஷன் ஃபாஸ்ட்டாக பண்ணுறது. அண்ட் தென் இப்போ நீங்கள் ஸ்டாக் மெமரி, ஹீப் மெமரி புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். புரியலாம் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் தென் கார்பேஜ் கலெக்ஷன். கார்பேஜ் கலெக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வேரியபிள் டெக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மெத்தடுக்குள்ள இந்த வேரியபிள் நீங்கள் எம்டி பண்ண மாட்டீங்க. இல்லை மேபி அது ஒரு ஸ்ட்ரிங்குன்ற ஒரு வேல்யூ இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா டைப்ஸ், டேட்டா கோட்ஸ், ஸ்ட்ரிங்குன்ற ஒரு டேட்டா டைப் இருக்குன்னா அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் லிமிட் இருக்கும். போய்க்கோங்க. இதில் எதுவும் மென்ஷன் பண்ணல. இப்போ நீங்கள் ஒரு டேட்டா டைப்னா அதுக்கு ஜாவாவில் ஒரு டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வேல்யூ டு குறிப்பிட்ட வேல்யூ தான் ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு லிமிட் இருக்கும். ஸோ இப்போ வந்து அந்த அளவுக்கான ஸ்பேஸ் வந்து இதை ஆக்குபை பண்ணிக்கும். இப்போ ஏ ஈக்குவல் டு ஒரு 1000 கொடுத்துருக்கீங்கன்னா இப்போ அந்த லிஸ்ட்டில் வந்து ஏன்ட்டு ஒரு கண்டெய்னர் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்றது ஒரு மெமரியில் இருக்கும். அந்த ஸ்டாக் மெமரியில் இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் டெக்ளேர் பண்ணுறீங்க. கால் ஸ்டாக்ல வந்து ஏ கொடுக்குறீங்க. ஓகேவா? ஏன்ட்டு இங்கே ஹீப் மெமரியில் ஏ ஈக்குவல் டு 100ன்னு இருக்குது. ஸோ இப்போ இந்த கால் ஸ்டாக்ல இந்த மெமரி கிளியர் ஆகும். கரெக்டாக அதோட வேலை முடிஞ்சிருச்சு. இந்த ஃபங்க்ஷன் கூட தான் ஒரு வேரியபிள் டெக்ளேர் ஆகிருக்கு. அதோட வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ நம்ம ரிமூவ் பண்ணலாலுமே ஆட்டோமேட்டிக்காக கார்பேஜ் கலெக்டர் இன்பில்ட் ஃபங்க்ஷன் வச்சுருப்பாங்க. ஸோ அதுவே ரிமூவ் பண்ணிக்கோ, மார்க் பண்ணிக்கோ. ஓகே இது வேலை முடிஞ்சிடுச்சு, ஸோ அப்போ இதை ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. காமன் மெமரி லீக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இந்த மெமரி மேனேஜ்மெண்ட் முடிஞ்ச அளவு புரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா ரிமைனிங் வீடியோஸ் நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வந்துட்டு கூட திருப்பி பாருங்க. இது வந்து மாஸ்டர் லெவல் தான் நம்ம எடுக்கிறோம் பப்ளிக்கா. இது வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸுக்கும் சரி, ஃப்ரெஷருக்கும் சரி ரொம்ப முக்கியமான விஷயம். இது எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுக்கு இன்டர்வியூஸில் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்க்குலாம் வந்து இந்த வேரியபிள்ஸ் இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இந்த மெமரி லீக்ஸ், மெமரி மேனேஜ்மெண்ட்ஸ் இதை பற்றி கேட்பாங்க. காமன் மெமரியில் கேட்க நடக்கும். இந்த குளோபல் வேரியபிள்ஸ் டெக்ளேர் பண்ணிட்டு விட்டுறது, இல்லை ஃபர்காட்டன் டைம் செட் இன்டர்வல்ஸ் டைம் டெக்ளேர் பண்ணிட்டு அப்படியே விட்டோம்னா அது பாட்டன் ஃபாலோ ஆகிட்டே இருக்கும் ஒரு மெமரியில் வச்சு. இது வந்து கியூ ஸ்டாக்னுவாங்க, டைமர்ஸ் எல்லாம் செட் பண்ணுறது. ஸோ அந்த கியூ வந்து ஒரு வாட்டி ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிச்சுன்னா அது பாட்டு அந்த கியூ வரப்போலாம் இது பண்ணியிருப்போம். கால் ஸ்டாக் தனி, கால் கியூ தனி.
க்ளோஷரு இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி மெத்தடாலஜி ஃபங்க்ஷனல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறப்போ நமக்கு அது காமனான மெமரி லீக்ஸ் ஏற்படும். ஸோ அந்த மெமரி மேனேஜ்மெண்ட்ன்றது ரொம்ப முக்கியமான டாபிக். கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நீங்களும் ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து இன்டர்வியூஸில் எதிர் ஃப்ரெஷர்ஸ் ஆர் ஈவன் எக்ஸ்பீரியன்ஸில் கூட இந்த கேள்வி கேட்பாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட்டில் வந்து நார்மல் ஃப்ளோவுக்கு போவோம். கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ.